கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் அவருடைய திருவடிகளை நாடி அவருடைய சத்தியத்திற்காக காத்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு முன்பதாக நம்முடைய சிரங்களை தாழ்த்தி அவருடைய வழிநடத்துதலுக்காக காத்திருப்போம். எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, இந்த பரிசுத்தமான மணித்துளிகளில் தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த இந்த மாபெரும் சாக்கியத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய தியானத்தில் உம்முடைய இடைப்படுதல் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுடைய உள்ளங்களில் பேச வேண்டும் என்பதற்காக உம்முடைய பாதத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு இருதயங்களை திறந்து இந்த சத்தியத்தினால் நிரப்பும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தினால் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம். எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 33 வருட இப்பூலோக வாழ்க்கையில் அவரது 12வது வயதில் இருந்து 30வது வயது வரைக்கும் அவரை பற்றியதான எந்த ஒரு குறிப்பும் வேதத்தில் தெளிவாக காணப்படவில்லை. 18 வருடங்கள் அவர் தன்னுடைய 30வது வயதில் யோர்தான் நதிக்கரையில் அவர் வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த யோர்தானில் நின்று கொண்டிருந்த யோவான் ஸ்நானகன் அவரை கண்ட மாத்திரத்தில் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கின்ற தேவ ஆட்டுக்குட்டி என்று அவருக்கு ஒரு அறிமுக விளக்கத்தை ஒளியை அவன் எழுப்பினார். Just in one flash, Jesus went from obscurity to notoriety. 18 வருடங்களாக மறைக்கப்பட்டிருந்த கிறிஸ்து இந்த ஒற்றை வரிகளினாலே இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கின்ற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லக்கூடிய அந்த ஒற்றை வரியினால் தேவனுக்கு பிரியமானவர்களே அவர் உலகத்திற்கு பளிச்சென்று தெரிந்தார். அவர் யோர்தானை விட்டு வெளியில் வந்த மாத்திரத்தில் பிதாவானவர் இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கின்றேன். பரலோகத்தின் அறைக்கூவல் யார் விடுத்தது? பிதாவானவர். அவர் சொல்லி முடித்த மாத்திரத்தில் தானே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் இறங்கி அவரில் அமர்ந்தார். முழு பரலோகமும் களி கூர்ந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூவுலகிற்கு அனுப்பப்பட்டாரோ அதற்காக அவர் தன்னை ஒப்புக் கொடுத்து எந்த காரியத்தை செய்யும்படியாக அவர் பரலோகத்தினால் பணிக்கப்பட்டாரோ அதை செய்வதற்கு இப்பொழுது என்ன செய்கின்றார்? வந்துவிட்டார். He is in the picture. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மேலான நிகழ்வுக்கு பிறகு பரலோகத்தின் தேவனும் பரிசுத்த ஆவியானவரும் யோவான் ஸ்நானகனும் கிறிஸ்துவை பற்றிய ஒரு பெரிய விளக்கத்தை பரலோகமும் பூலோகமும் மேற்கொண்ட பிறகு அவர் எங்கு கொண்டு செல்லப்பட்டிருக்க வேண்டும்? இந்த மேலான நிகழ்வுக்கு பிறகு, அந்த ஞான முடுக்குக்கு பிறகு, இந்த உலகத்தில் எதற்காக வந்தால் அதை செய்வதற்காக அவர் தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுத்து அந்த ஞான முடுக்கின் வாயிலாக அவர் தன்னை அந்த பணிக்கு அபிஷேகித்து விட்ட பிறகு எங்கு அவர் கொண்டு செல்லப்பட்டிருக்க வேண்டும்? தேவ ஆலயத்திற்கு. அந்த தேவ ஆலயத்தில் தானே அவர் முதலாவது தன்னுடைய பேச்சை அவர் செய்திருக்க வேண்டும், பிரசங்கத்தை அவர் செய்திருக்க வேண்டும். He should have made the maiden speech right at the temple. எந்த காரணத்திற்காக பரமிறங்கி வந்தாரோ
அந்த பணியை அவர் செய்வதற்கு முன் எதற்காக அவர் அபிஷேகிக்கப்பட்டாரோ அந்த பணியை செய்வதற்கு முன்பதாக அந்த பரலோகம் என்ன செஞ்சிருக்கணும்? அவரை ஒரு முடிசூட்டி விழாவிற்கு எடுத்து சென்றிருக்க வேண்டும். ஆனால் வேதத்தின் இந்த பகுதி என்ன கூறுகின்றது? பரலோகம் அவரை வனாந்திரத்திற்கு அனுப்பியது. பரலோகம் அவரை எதற்காக வனாந்திரத்திற்கு அனுப்பியது? சோதிக்கப்படுவதற்காக. யாரினால் சோதிக்கப்பட வேண்டும்? யாரினால் அவர் அனுப்பப்பட்டார்? சாத்தானால் அவர் வனாந்திரத்திற்கு அனுப்பப்படவில்லை. யார் அவரை அந்த வனாந்திரத்துக்கு அழைத்து சென்றார்? பரிசுத்த ஆவியானவர் சோதிக்கும்படியாக, சத்துருவாகிய சாத்தானால் அவர் சோதிக்கப்படும்படியாக. எந்த நோக்கத்திற்காக அவர் இந்த உலகத்திற்கு வந்தாரோ அதை நிறைவேற்ற, தேவனுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றி அவருடைய பணிகளை தொடங்க அவர் வனாந்திரத்தில் 40 நாட்கள் உபவாசித்து ஜெபித்து தனக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த பெரிய மகத்தான பணியை அவர் நிறைவேற்றும்படியாக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டு அவர் செல்வதற்கு அவருக்கு என்ன ஒரு பெரிய அனுபவம் தேவையாக இருந்தது. அவர் தொய்வுற்று இருக்கக்கூடிய நிலையில் இந்த உலகத்தின் மகத்தான சக்தியாக திகழக்கூடிய அந்த சத்ருவாகிய சாத்தானிற்கு முன்பாக அவர் நிற்க வேண்டும். சாத்தான் அவருக்கு முன்பதாக வைக்கக்கூடிய அந்த 3 சோதனைகளை அவர் கடந்து வர வேண்டும். தேவனுக்கு பிரியமானவர்களே, சத்ருவாகிய சாத்தான் அவருக்கு முன்பதாக வைத்த அந்த 3 சோதனைகளில் இந்த உலகத்தில் என்னவெல்லாம் சத்ருவாகிய சாத்தான் செய்து ஒரு மனிதனை கவிழ்க்க முடியுமோ அனைத்து சோதனைகளும் அந்த 3 சோதனைகளில் அடங்கியிருந்துச்சு. அந்த 3 சோதனைகளில் முதலாவது சோதனையை மாத்திரம் நான் இந்த நாளின் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ள வாஞ்சிக்கின்றேன். The first temptation. முதலாவது சோதனையில் அவரை நோக்கி கற்களை அப்பமாக்கும்படி அவரை பணித்தான். தேவனுக்கு பிரியமானவர்களே, அவருடைய ஞானமுடுத்திற்கு பிறகு அவர் தன்னை இந்த பெரிய மகத்தான பணியை செய்வதற்காக தன்னை ஒப்புக் கொடுத்த பிறகு அவர் செய்திருக்க வேண்டிய வேலை, ஆலயத்தில் போய் அவர் என்ன செய்திருக்க வேண்டும்? தன்னுடைய பிரதான முதல் கன்னி பேச்சை அவர் செய்திருக்க வேண்டும். ஆனால் அவர் இந்த வனாந்திரத்திற்குள்ளாக அழைத்து வரப்பட்டு சத்ருவாகிய சாத்தானுக்கு முன்பதாக நிறுத்தி வைக்கப்பட்டு, சத்ருவாகிய சாத்தான் அவருக்கு முன்பதாக வைத்திருக்கக்கூடிய அந்த சோதனைகளை சந்திப்பதற்கு வேதம் என்ன சொல்லுகின்றது? அவர் தன்னுடைய முதலாவது பிரசங்கத்தை பணியை சத்ருவாகிய சாத்தானுக்கு அவர் செய்தார். அவன் தனக்கு முன்பதாக வைத்த அந்த சோதனைகள் ஒவ்வொன்றிற்கும் வேதத்தை திறந்தவராக, வேதத்தில் என்னவெல்லாம் எழுதப்பட்டிருக்கின்றதோ அதை வைத்த அந்த சத்ருவாகிய சாத்தானை புறத்தள்ளுவதற்கு முதலாவது அவர் பிரசங்கித்தது யாருக்கு தெரியுமா? சாத்தானுக்கு. சோதனைக்காரன் முன்பு அவர் தனக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த சோதனையில் தேவனுக்கு பிரியமானவர்களே, அவனுக்கு மாறுத்திரமாக அவர் பேசும் பொழுது அவர் எதையும் தன்னில் இருந்து, he never spoke of himself, he spoke everything from the scriptures. ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கின்ற அந்த வார்த்தைகள்,
சாத்தானை எதிர்த்து மேற்கொள்ளக்கூடிய வலிமை பெற்ற வார்த்தைகளை வேதத்திலிருந்து அவர் எடுத்து அவரிடத்தில் பதில் உரைத்தார். மனுஷ அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, சத்ருவாகிய சாத்தான் அவருக்கு முன்பதாக அவர் இருக்கக்கூடிய அந்த சோர்வுட்டு நிலையில் அவருக்கு என்ன அவசியமோ அந்த அப்பத்தை அவருக்கு முன்பதாக நினைவுறுத்தி, நீ என்ன செய்யும், இந்த கற்களை அப்பமாக்கும்படி சொல்லும், நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்கும். Command that the stones become bread. இந்த கற்களை அப்பமாக்கும்படி நீ சொல்லும். தேவனுக்கு பிரியமானவர்களே, அவன் அப்பத்தை குறித்து பேசும் பொழுது தேவன் அப்பத்திற்கான மாறு உத்தரத்தை வேதத்திலிருந்து கொடுக்கின்றார். அவன் இந்த பூமியில் கிடக்கக்கூடிய கற்களை அப்பமாக்கும்படி அவன் கேட்ட பொழுது தேவனுடைய பரிசுத்த வார்த்தைகளில் அவருடைய அந்த சத்தியத்தில் இருக்கக்கூடிய வேதத்தில் இருக்கக்கூடிய அப்பம் என்றால் என்ன என்பதை குறித்து அவர் பேசுகின்றார். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் அவரை சோதிக்க அவர் யாராக இருக்கிறாரோ அந்த கர்த்தத்துவத்தை மையமாக வைத்து அவரிடத்தில் பேசுகின்றான். நீர்தானா, நீர் அவர்தானா என்று நிரூபிக்க வேண்டும் என்றால் தேவனுடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு வந்த அப்பம் நீர் ஆனால், தேவனுடைய குமாரன் நீர் ஆனால், இந்த கற்களை அப்பமாக்கும்படி செல்லும். சாத்தானுக்கு நன்றாக தெரியும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரத்திலிருந்து இப்புவிக்கு இறங்கி வந்த தேவனுடைய குமாரன் என்று அவருக்கு நன்றாக தெரியும். அப்படி இருந்தும் தானே அவர் தேவனுடைய குமாரனாக இல்லாதிருந்திருந்தால் அவன் என்ன செய்திருப்பான்? அவர் தேவனுடைய குமாரனாக இருக்கின்றார் என்பதால் தான் அவன் இந்த சோதனையை அவருக்கு முன்னதாக வைத்தான். அவர் தேவனுடைய குமாரனாக இல்லாது இருந்திருப்பார் என்றால் அவன் சோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக அவனுக்கு நன்றாக தெரியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று. கிறிஸ்து என்னவாக இருக்கிறாரோ அதை வைத்து அவரை அவன் சந்தேகிக்கின்றான். அவர் தான் யாராக இருக்க வேண்டும் என்று பரத்தில் கலகம் அவன் செய்தானோ அதை வைத்து பரலோகத்தில் தான் யாராக இருக்க வேண்டும் என்று பரலோகத்தின் தேவனுடைய வலது வருஷத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ஸ்நானத்தை அந்த வலது வருஷத்தை தான் பெற வேண்டும் என்பதற்காக என்னவெல்லாம் அங்கு கலகம் செய்தானோ அந்த நிலையை அவன் மையமாக வைத்து, தனக்கு பிரியமான அந்த நிலையை அவன் மையமாக வைத்து இப்பொழுது அவரிடத்தில் பேசுகின்றான். தான் எதுவாக இல்லையோ, தான் யாராக இருக்க முடியவில்லையோ, அவன் அதுவாக இப்பொழுது இல்லாததினால், அதுவாக மாற அவன் ஆசித்ததினால் யுகநெடுகிலும் அவன் அதற்காக போராடிக் கொண்டு வருகின்றான். Satan will fight only on the grounds that what is not and what he does not have. சத்ருவாகிய சாத்தான் எதற்காக போராடுகின்றான்? தான் என்னவாக மாற வேண்டும் என்று நினைத்தேனோ அதுவாக நான் இல்லையே, தான் எதையெல்லாம் தன்னுடைய கரத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசித்தேனோ அவைகள் என்னுடைய கரத்தில் இல்லையே என்பதற்காக அவன் போராடினான். தேவனுக்கு பிரியமானவர்களே, சோதனைக்காரன் அவரை நோக்கி நீர் தேவனுடைய குமாரன் என்று நிரூபிக்க வேண்டும் என்றால் இந்த கற்களை நீர் அப்பமாக மாற்றும்.
யோவானின் புத்தகம் 6வது அதிகாரம் வசனங்கள் 48 51 வரை என்ன சொல்லுகிறது? வேதம் அப்பத்தை குறித்து பேசுகின்றது. அது அப்பத்தை குறித்து என்ன பேசுகின்றது? தேவனுடைய சமூகத்தில் இருந்து, வானத்தில் இருந்து இறங்கிய அவரது குமாரனே அப்பம். யார் அப்பம்? வேதம் என்ன சொல்லுகிறது? வானத்திலிருந்து, தேவனுடைய சமூகத்தில் இருந்து இறங்கிய அவரது குமாரனாகிய கிறிஸ்துவே அப்பம். அங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லும்போது, நானே ஜீவ அப்பம். வானத்திலிருந்து கீழிறங்கி வந்த ஜீவ அப்பம் நானே. இந்த அப்பத்தை புசிக்கின்றவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்தில் புசித்த மன்னாவை போன்றல்ல. ஏனென்றால் அவர்கள் அதை புசித்தும் மரித்தார்களே. But the one that I am going to give will make you live longer. நான் கொடுக்கக்கூடிய அப்பமோ என்றால் நீங்கள் என்றென்றைக்கு பிழைக்கும்படியாக. நான் கொடுக்கும் அப்பம் உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்தில் புசித்த மன்னாவை போன்றல்ல. அவர்கள் மரித்தார்கள். நான் கொடுக்கக்கூடிய இந்த அப்பத்தை புசிப்பீர்கள் என்றால் நீங்கள் என்றென்றைக்கும் பிழைத்திருப்பீர்கள். You will live eternally. அந்த அப்பத்தை உண்டாக்கும்படியாக என்னிடத்திலேயே கேட்கிறாயே. கற்களை அப்பமாக்கும்படி இந்த சத்ருவாகிய சாத்தான் யாரிடத்தில் கேட்கின்றான் என்றால், அப்பமாகிய கிறிஸ்துவிடத்திலேயே அப்பமாக்கும்படி அவன் கேட்கின்றான். அப்பத்தையே அப்பமாக்கும்படி அவன் கேட்கின்றான். வனாந்திரத்தில் இஸ்ரவேலர்கள் புசித்த மன்னாவை குறித்து அவன் பேசவில்லை. புசித்தவர்கள் மரித்து போனார்கள். ஆகையினால் அந்த மன்னா அவனுக்கு அவசியமில்லை. சாத்தான் அந்த கற்களை மன்னாவாக மாற்ற சொல்லவில்லை. அந்த மன்னாவும் வானத்திலிருந்து அனுதினமும் இறங்கிய தேவர்கள் புசிக்கக்கூடிய அப்பம். ஆனால் அந்த அப்பத்தை குறித்து அவன் பேசவில்லை. ஏனென்றால் அந்த அப்பம் ஒரு மனிதனை ஜீவனுக்குள்ளாக வழிநடத்துகிறது அல்ல. ஆனால் அது மரணத்தை மேற்கொள்ளும் ஜீவனுள்ள அப்பம் அல்ல. ஜீவனோடு இருக்கும், ஜீவனை கொடுக்கும் அப்பம் வேண்டும் என்றால் அந்த அப்பம் ஜீவப்பமாக இருக்க வேண்டும். எந்த அப்பத்தினால் ஜீவனை பாராட்ட முடியுமோ, எந்த அப்பம் ஜீவனோடு இருக்க முடியுமோ, ஜீவனை பாராட்டக்கூடிய அப்பம் ஜீவனோடு இருக்கக்கூடிய அப்பத்தினால் தான் முடியும். அதை குறித்து அவனுக்கு நன்றாக தெரியும். ஆகவே அவன் என்ன செய்கின்றான்? அந்த ஜீவ அப்பத்திடம் அவன் என்ன சொல்லுகின்றான்? நீ என்ன செய்யும்? இந்த கற்களை அப்பமாகும்படி சொல்லும். அந்த அப்பத்தினால் மாத்திரமே அது சாத்தியம் என்பது அவனுக்கு தெரியும். அவர் சொன்னால் ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும் என்பது நன்றாக சத்ருவாகிய சாத்தானிற்கு தெரியும். பசியோடு இருக்கும் கிறிஸ்துவும் அவரது பசியை போக்கும்படியாக அங்கு நிற்கக்கூடிய சாத்தானும், தேவனுக்கு பிரியமானவர்களே, அவரது பசியை குறித்தோ உணவை குறித்தோ அவர்கள் இருவரும் பேசவில்லை. அப்படி என்றால் அவர்கள் இருவரும் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள்? தேவனுடைய ரட்சிப்பை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். யாரால் மனுக்குலத்திற்கு ரட்சிப்போ அவரிடத்திலேயே அவன் ரட்சிப்பை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றான். மனுஷன் நித்தியத்திற்குள்ளாக பிழைக்க, ரட்சிக்கப்பட பரத்தினுடைய நியதி என்ன? மத்தேயு புத்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம் என்ன சொல்கிறது? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுவதான அந்த வார்த்தைகளினால் அவன் பிழைப்பான்.
நித்தியத்திற்குள்ளாக பிழைப்பதற்கு தேவனுடைய வாயிலிருந்து எழுகிறதான அந்த வார்த்தையினால் மனுஷன் பிழைப்பான். அப்பமாகிய கிறிஸ்துவினாலும் தேவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையாகிய அந்த வார்த்தைகளினாலும். அப்பமும் கிறிஸ்து தான். அப்படி என்றால் அந்த வார்த்தை யார்? யோவானின் புத்தகம் 1வது வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாக உண்டாக்கப்பட்டது, அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மற்றவர்களுக்கு ஜீவனை பாராட்டக்கூடியதாக இருந்தது. அப்பமாகிய கிறிஸ்து, தேவனுடைய வார்த்தையாகிய கிறிஸ்து, ரெண்டோ அவர்தான். கிறிஸ்துடைய சமூகத்தில் அவன் அப்பத்தை குறித்து பேசி, அங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்கு மாறுத்தரம் சொல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தைகளை குறித்து பேசுகின்றார். அங்கு சத்ருவான சாத்தான் யோசித்து பார்க்கிறான், அப்பமும் இவர்தான், தேவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையும் இவர்தான். யார் அந்த வார்த்தை? வார்த்தையாகிய கிறிஸ்து, அப்பமாகிய கிறிஸ்து. ஒருவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையினால், கிறிஸ்துவினால் மாத்திரமே, அப்பமாகிய கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரமே ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட முடியும் என்று தேவனுடைய அல்லது பரலோகத்தின் நியதி இருக்கும் பொழுது, சாத்தான் என்ன சொல்றா? பூமியில் உள்ள கற்களை அவருக்கு காண்பித்து, பூமியில் உள்ள கற்களை காண்பித்து, அவைகளை அப்பமாகும்படி நீ சொல்லும். What subtle is bringing before him? என்ன ஒரு சூழ்ச்சியை கிறிஸ்துவிற்கு முன்பதாக அவன் கொண்டு வருகின்றான். ரட்சிப்பின் நாயகராகிய கிறிஸ்து ஒரு புறமும், ரட்சிப்பின் எதிர்ப்பு சக்தியாகிய சத்ருவாகிய சாத்தான் மறுபுறமும் நின்று கொண்டு ரட்சிப்பின் திட்டத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு வார்த்தையாகிய அப்பமாகிய கிறிஸ்துவினால் மாத்திரமே என வேதமும் பரலோகமும் சொல்லும் பொழுது அவன் பூமியில் உள்ள கற்களை காட்டுகிறான். அவைகளை நீர் அப்பமாக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யும்படியாக அவன் தூண்டுகின்றான்? அவருடைய பசியை போக்குவதற்கான எந்த ஒரு முகாந்திரத்தையும் அவன் மேற்கொள்ள வரவில்லை. கிறிஸ்துவுக்கு முன்பதாக ஒரு பெரிய சதி திட்டத்தோடு அவன் வந்து நிற்கின்றான். வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவப்பம் நானே என்று சொன்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இந்த பூமியில் கடக்கக்கூடிய அந்த கற்களை காண்பித்து அவன் என்ன செய்றான்? இந்த கற்களை அப்பமாக்கும். பரத்திலிருந்து சாத்தானோடு, சாத்தான் பரத்திலே பாவம் செய்த மாத்திரத்தில் தானே அவன் தள்ளப்பட்ட பொழுது அவனோடு கூட விழுந்த 1/3 தூதர் கூட்டம், 33 கோடி தேவர்கள் என்று அதை அடுத்த மதங்களில் கூறுவார்கள். அவைகள் விழுந்து இன்றைக்கு இந்த பூமியில் எல்லா இடங்களிலும் கற்களாக, சிலைகளாக அது என்ன செய்கிறது? அமர்ந்து கொண்டிருக்கிறது. ஜீவனற்ற கற்களாக, ஜீவனற்ற சிலைகளாக தெய்வம் என்ற பெயரில் அவைகள் அமர்ந்து கொண்டிருக்கின்றது. சாத்தான் கேட்கிறான், யாரிடத்தில்? வானத்தில் இருந்து இறங்கி வந்த ஜீவப்பமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அவன் கேட்கிறான். அப்பத்தின் இடத்திலேயே அப்பத்தை உண்டாக்கும்படி சொல்லுகின்றான். யார் ஒருவரால் எதை செய்ய முடியுமோ அவரால் அதை செய்வதற்கு அவரிடத்திலேயே அவன் பேசுகின்றான். பூமியில் உள்ள கற்களை, ஆங்காங்கு விழுந்து போன அந்த
மூன்றில் ஒரு தூதர் கூட்டம் தெய்வங்கள் என்ற பெயரில் சிலைகளாக கற்களாக அங்கங்கு அமர்ந்திருக்கும் பொழுது அவைகள் ஜீவனற்று காணப்படுகின்றதே. அந்த கற்களுக்கு நீர் ஜீவன் தாரும், மேக் them alive. அவர்கள் ஜீவனுள்ளவர்களாக மாறுவதற்கு நீர் அவர்கள் என்ன செய்யும்? அந்த கற்களை உம்மை போன்று அப்பங்களாக மாற்றும். அவர்கள் யாவும் ஜீவனுள்ள தேவர்களாக ஆக்கும்படியாக அவர் கேட்டான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் உலகத்தில் காணக்கூடிய அனைத்து தேவர்கள் என்ற பெயரில் அமர்ந்திருக்கக்கூடிய சிலைகளாக அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து கற்களும் ஜீவனை பெற்றிருக்கும். அவைகள் ஜீவனை பெற்றிருக்கும் என்றால் கர்த்தராகிய தேவனுடைய அல்லது பரலோகத்தினுடைய அந்த ரட்சிப்பின் திட்டம் சுக்குநூறாக ஆகி போயிருக்கும். என்ன ஒரு சோதனையை இந்த உலகத்தை ரட்சிக்க வந்த ரட்சிகடத்தில் அவன் வைக்கின்றான். ரட்சிக்க வந்த அந்த வார்த்தையாகிய கிறிஸ்து, ரட்சிக்க வந்த ஜீவ அப்பமாகிய அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கற்களை, விழுந்து போன அந்த தூதர்களை நீர் தேவர்களாக மாற்றும், ஜீவ அப்பங்களாக அவரை எழுப்பும். சாத்தான் எல்லா அதிகாரங்களையும் பெற்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய இந்த அப்பத்தினிடத்திலேயே இந்த பூமியில் உள்ள கற்களை அப்பமாக்கும்படி அவன் கேட்டான். இதுதான் தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பம் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த நிலையில் சத்ருவாகிய சாத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சந்தித்த முதல் கட்டம். இரண்டாவதாக அப்பத்திற்கு அடுத்த அந்த சோதனையில அவன் என்ன செய்கின்றான்? தேவனுடைய அந்த குறிப்பிட்ட நேரத்தை he was doubting God's timing, divine plan. ஒரு காரியம் நிறைவேறுவதற்காக தேவன் வகுத்திருக்கக்கூடிய அந்த கால திட்டத்தை அவன் என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ள. அதற்கு முன்பதாக நான் எதையாவது செய்யணும். பரலோகம் எதை செய்தாலோ ஒரு கால நிர்ணயத்தோடு செய்யக்கூடியது. எந்தெந்த காரணங்களில் எது நிகழ வேண்டுமோ அந்தந்த காரியங்களில் அவைகளை நிகழ்த்தி காட்டக்கூடியது. ஆனால் இங்கு சத்ருவாகிய சாத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அந்த கால திட்டத்தை அவர் என்ன செய்யணும்? அந்த கால திட்டத்திற்குள்ளாக அவர் இருக்கக்கூடாது என்று அவர் நினைத்தான். அவரது 40 நாட்களுடைய உபவாசம் நிறைவேறுவதற்கு முன்பதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த சத்ருவாகிய சாத்தானை சந்திக்க வேண்டும் என்றால் பரலோகம் என்ன எதிர்பார்த்தது? அந்த வனாந்திரத்தில் அவர் என்ன செய்ய வேண்டும்? 40 நாட்கள் ஒன்றும் புசியாமல் எதையும் பருகாமல் அவர் உபவாசித்து ஜெபித்து அவர் தன்னை ஆவியில் வலிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பரலோகம் எதிர்பார்த்துச்சு. அந்த ஆவியின் வல்லமை அவருக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால் அங்கு 40 நாட்கள் அதற்காக பரலோகம் நிர்ணயித்தது. 40 நாட்கள் அவர் உபவாசித்து ஜெபித்தால் மாத்திரமே அந்த பலனை அவரால் பெற முடியும் என்பது பரலோகத்தினுடைய நியதி. இந்த 40 நாளுங்கிறது 40 வருடங்கள் என்பது அல்லது 40 என்று சொல்லக்கூடிய இந்த இலக்கம் இஸ்ரவேலர்களின் வனாந்திர வாழ்க்கையில் பரலோகம் அவர்களுக்கு பாராட்டிய 40 நாளை 40 வருடங்களாக மாற்றிய ஒரு இலக்கமாக அங்கு காணப்படுகின்றது. 40 நினிவே மக்களுக்கு அவர்களது பாவங்களை விட்டு வெளிவருவதற்கு தேவனுக்கு பிரியமானவர்களே 40 நாட்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை துவங்கும் பொழுது அவர் ஞானமுழுக்கின் வாயிலாக கடந்து தன்னை தகுதிப்படுத்தி கொண்டவராக வெளியில் வரும் பொழுது
40 நாட்கள் அவர் வனாந்திரத்தில் சோதனைக்காரனால் சோதிக்கப்பட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து அவர் பரம் செல்வதற்கு முன்பதாக 40 நாட்கள் அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதனை இந்த உலகத்திற்கு உறுதி செய்வதற்காக அங்கும் இங்குமாக சுற்றித் திரிந்தார். 40 என்று சொல்லக்கூடிய ஒரு காலத்திட்டம், ஒரு இலக்கு தேவனால் பரலோகத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. இங்கு இவ அதுக்கு முன்பதாகவே வந்துட்டான் வனாந்தரத்துக்குள்ள. ஒருவேளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதனிடத்தில் காணப்படுவார் என்றால் வனாந்தரத்தில் அவர் அந்த 40 நாட்களுக்குள்ளாக எப்படியாக சந்திக்கப்பட வேண்டும் என்றால் அந்த கிறிஸ்துவை சந்திப்பதற்கு அவன் நேரம் பார்த்துக் கொண்டிருந்தான். ஆனால் கிறிஸ்து அவரை 40 நாட்கள் கழிந்த பிறகு 40 என்ற அந்த கால வரை நிறைவேறும் பொழுதுதான் அவருடைய அடுத்த கட்டத்திற்கு அவர் தன்னை எடுத்துச் செல்வதற்கு ஒப்புக் கொடுத்தார். ஒவ்வொரு 40 என்று சொல்லக்கூடிய இலக்கத்தின் பிரகாரம் சம்பவிக்கக்கூடிய சம்பவங்கள் அந்த காலவரை முடிந்த பிறகுதான் அடுத்த கட்டத்திற்குள்ளாக அது எடுத்துச் செல்லப்படுகின்றது என்பது வேதம் சொல்லக்கூடிய ஒரு நீதி. தேவனுடைய கால திட்டத்திற்கு முன்பாகவே, அதை நிறைவேறுவதற்கு முன்பதாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படியாகிலும் அவன் சந்திப்பதற்கு பிரயாசப்பட்டான். தேவனுடைய விமோசன திட்டத்தில் கடந்து செல்லும் ஒவ்வொரு அனுபவமும் ஒழுங்கும் கிரமமாக அந்த கால வரையை அது அடிப்படையாக கொண்டு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. God's timing is very important. Divine plan is so very important. இங்கு சத்ருவாக சாத்தான் அதற்கு எதிரடையாக வேலை செய்கின்றான். தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தில், விமோசன திட்டத்தில் சர்வலோக பாவங்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்ய வேண்டும்? 2 காரியங்களை செய்ய வேண்டும். பழுதற்ற பலியாக அவர் தன்னை என்ன செய்யணுமா? ஒப்பு கொடுக்க வேண்டும். As a lamb without blemish, as a lamb without spotless, and it should be given as a sacrifice. Sacrifice. பழுதற்ற பாவமற்ற ஒரு பலியாக அவர் என்ன செய்யணும்? பலியாக கொடுக்கப்பட வேண்டும். கிறிஸ்து எப்படி தன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும்? அவர் தன்னை பழுதற்றவராக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த பலியாக அவர் எப்பொழுது கொடுக்கப்படுகின்றாரோ அந்த நாள், அந்த நிமிடம் வரைக்கும் அவர் தன்னை அந்த பழுதற்ற பலியாக அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பாவமில்லாதவராக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, அவர் தன்னை பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். He should give himself as sacrifice. அவர் எந்த நிலையிலும் கொல்லப்பட்டு விடக்கூடாது. He should not die in any other way. He should die as a sacrifice. அவர் தன்னை பாவமற்ற பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்றால் அவர் என்ன செய்யணும்? இப்பொழுது அந்த சிலுவை மரணம் வரைக்கும் காத்திருக்கணும். அந்த சிலுவை மரணத்திற்கு முன்னதாக அவர் செய்ய வேண்டிய அனைத்து பணிகளையும் அந்த 3.5 வருடம் அவர் என்ன செய்யணும்? That will happen only on the cross. அவர் தன்னை பழுதற்ற பலியாக பாதுகாத்து அந்த சிலுவையில் தான் அவர் என்ன செய்ய முடியும்? தன்னை பலியாக ஒப்புக் கொடுக்க முடியும். 3.5 ஆண்டு கால ஊழியத்தின் கடைசி பகுதி தான் அந்த கிறிஸ்துவனுடைய பலி அல்லது ஒப்புக் கொடுக்கப்படல். இவ என்ன செய்யறா? அதற்கு முன்பதாகவே என்ன செய்யறா? கேட்கிறான்.
யோவானின் புத்தகம் 6 அதிகாரம் 51 வசனம் சொல்லுது, அந்த வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பமாக அந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பதற்கு ஏதுவாக அந்த அப்பம் ஜீவ அப்பமாக மாற வேண்டும் என்றால், கிறிஸ்து என்ன சொல்றாரு? நான் கொடுக்கும் அந்த அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக கொடுக்கும் அந்த அப்பம் எது என்றால் என்னுடைய மாமிசம். அப்படி என்றால் அவர் தன்னை அப்பமாக, அதை புசிக்கிறவர்களுக்கு ஜீவன் பெரும்படியாக, என்றென்றைக்கும் அவர்கள் பிழைக்கும்படியாக அந்த அப்பம் மாற வேண்டும். அப்படியாக அந்த அப்பம் மாற வேண்டும் என்றால் அந்த அப்பம் என்ன செய்யப்பட வேண்டும்? பலியாக, பழுதற்ற பலியாக அந்த சிலுவையில அது தன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அது மாமிசமாக உலக பாவங்களுக்காக பழுதற்ற பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும். இதான் நியதி. அந்த 2 காரியங்களும் சிலுவை மரணத்தில் தான் நிறைவேறும். அந்த அப்பம் மாமிசமாகி பாவிகளுக்காக பிற்கப்பட வேண்டும். வானத்திலிருந்து இறங்கி வந்த அந்த அப்பம் மனுக்குலத்திற்கு ஜீவனை பாராட்ட வேண்டும் என்றால் அது அடிக்கப்பட வேண்டும், பலியாக அடிக்கப்பட வேண்டும், பழுதற்ற பலியாக அடிக்கப்பட வேண்டும். தன்னை அது என்ன செய்ய வேண்டும்? அந்த பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும். It should not be killed in any other way. Only a sacrifice. அதுவரை சிலுவை மரணம் வரை அவர் என்ன செய்யணும்? காத்து கொண்டு இருக்க வேண்டும். எப்படி காத்து கொண்டு இருக்க வேண்டும்? Without blemish. எதுவரை? பலியாக அவர் தன்னை சிலுவையில் ஒப்புக் கொடுக்கும் வரை. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தின் பகுதிகளை கிறிஸ்துவனுடைய நாட்களில் நீங்கள் புரட்டி பார்த்தீர்கள் என்றால், அவர் அந்த பரிசுத்த பாவமற்ற வாழ்க்கையை வாழ விடாமல் சத்ருவாக சாத்தான் என்னவெல்லாம் செய்தார். அவர் தன்னை பழுதற்ற பலியாக ஒப்புக் கொடுத்து விடக்கூடாது என்று அவரை பாழ்படுத்துவதற்கு, அவரை பழுதுபடுத்துவதற்கு எத்தனை திட்டங்களை கொண்டு வந்தான். அவர் தன்னை பலியாக ஒப்புக் கொடுத்து விடக்கூடாது என்பதற்காக, தன்னை ஒரு சாக்ரிஃபைஸாக சிலுவையில் கொடுத்து விடக்கூடாது என்பதற்காக பல வழிகளில் அவரை கொல்லும்படியாக ஆசைத்தான். வேதம் என்ன சொல்லுகின்றது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பலியாக, பழுதற்ற பலியாக அந்த சிலுவையிலே தன்னை மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். சத்ருவாகிய சாத்தான் அவருடைய உயிரை எப்படியாவது அதற்கு முன்பதாக எடுத்துவிட வேண்டும் என்று பிரயாசப்பட்டான். ஏரோதின் மூலம் 2 வயதிற்கு உட்பட்டவர்களை கொல்வதன் மூலமாக அவரை கொல்லும்படியாக பிரயாசப்பட்டான். அவர் சீடரோடு பயணிக்கும் பொழுது அந்த படகில் அவரை அந்த சுழலின் மூலமாக அவரை கொண்டு விடும்படியாக பிரயாசப்பட்டான். லூக்காவின் புத்தகம் 4:25-30 வரைக்கும் வாசித்தீங்கன்னா அவரை தலைகீழாக தள்ளுபடியாக அவர் செங்குத்தான மலைக்கு அவரை கொண்டு சென்றார். பல நேரங்களில் அவரை கல்லெறிந்து கொள்ளும்படியாக பிரயத்தனம் பண்ணினான். அவர் தன்னை பலியாக ஒப்புக் கொடுப்பதற்கு முன்பது அவரை கொல்லும்படியாக, அவரது ஜீவனை எடுத்து போடும்படியாக அவன் பிரயாசப்பட்டான், வகை தேடினான். அவர் பலியாக தன்னை ஒப்புக் கொடுத்து விடக் கூடாது என்பதற்காக அவரை கொல்லுவதற்கு எல்லா விதமான பிரயத்தனங்களையும் செய்தான். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? சாத்தானால் அவரை கொல்லவும் முடியவில்லை. சாத்தானால் பாவத்தில் அவரை விழ தள்ளவும் முடியவில்லை. He was total failure in the case of Jesus Christ. இந்த சத்திய உண்மைகளை சாத்தான் நன்றாக அறிந்திருந்தான். இந்த சத்திய உண்மைகளை சாத்தான் நன்றாக அறிந்திருந்தான். கற்களை அப்பமாக்கும்படி, அப்பத்தையே அந்த கற்களை அப்பமாக்கும்படி கேட்டான். இவ்வுலக பாவங்களுக்காக பழுதற்ற பலியாக ஒப்புக் கொடுக்க அவர் தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுப்பதற்கு முன்பதாக
அந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைக்கும்படியாக ஜீவனை கொடுக்கும்படியாக மாற்றப்பட வேண்டும் என்றால் சிலுவை மரணம் அப்பமாகிய அவருடைய சரீரம் உலக பாவங்களுக்காக பிற்கப்பட வேண்டும். ஜீவனை கொடுக்க வேண்டும் என்றால் அது அடிக்கப்பட வேண்டும். அந்த நேரம் வரை 33.5 ஆண்டு காலங்கள் அது என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். அந்த 3.5 ஆண்டுகளில் அவர் செய்ய வேண்டிய ரட்சிப்பின் பணிகள் எல்லாம் அவர் என்ன செய்ய வேண்டும்? செய்து தீர்க்க வேண்டும். அவரை தான் மேற்கொள்ள முடியாது என்று நன்றாக அறிந்து கொண்ட சத்ருவாகிய சாத்தான் அவரது சிலுவை மரணம் வரை அவன் காத்திருக்க விரும்பாமல், he never wanted to keep up God's timing. அவன் அதை அசட்டை செய்தவனாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பழுதற்ற பலியாக அந்த சிலுவையிலே ஒப்புக் கொடுப்பதற்கு முன்பதாக தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த அப்பம் ஜீவப்பமாக மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுக்க வேண்டும் என்றால் அது சிலுவையை கடந்து, சிலுவை மரணத்தை கடந்து, உயிர்த்தெழுதலை கடந்து அது ஜீவனை பெற்று ஜீவனை கொடுக்கக்கூடிய நிலையில் அவர் மாறுவதற்கு முன்பதாக. இவன் என்ன கேட்கிறான்? இந்த கற்களை நீர் என்ன செய்யும்? அப்பமாக சொல்லும். கிறிஸ்து தன் சிலுவை மரணத்தின் மூலம் தன்னை புசிக்கும் எவரும் நித்தியத்திற்குள்ளாக பிழைக்கும்படியாக மாறுவதை தடுத்து, அவர் சிலுவையில் பாராட்ட வேண்டிய அந்த தியாகத்தை, பலியாக தன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டிய அந்த ஒப்புக் கொடுத்தலை அவர் செய்வதற்கு முன்பதாக அப்பமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் இந்த பூமியில் கிடக்கக்கூடிய அந்த கற்களை அப்பமாக்கும்படி அவன் சொல்லுகின்றான். அப்பமாகிய கிறிஸ்துவே அந்த கற்களை அப்பமாக்கும்படி சொன்னான். தன்னையும் தன்னை சார்ந்த விழுந்து போன தூதர்களும் ஜீவனோடு காக்கப்பட வேண்டும், அவர்கள் ஜீவனை கொடுக்கும்படியாக ரட்சிப்பின் திட்டத்தில் முக்கியப்படுத்தப்பட வேண்டும் என்று அந்த அப்பமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் கற்களாகிய இந்த சிலைகளை அவன் என்ன செய்யறான்? அப்பமாக்கும்படி, ஜீவன் கொடுக்கும்படியாக அவன் என்ன செய்யறான்? அந்த சிலுவை மரணத்திற்கு முன்பதாக இந்த அப்பத்தை என்ன செய்யறான்? அந்த அப்பத்திடத்தில் சொல்லி அவர்களை அப்பமாக்கும்படி சொன்னான். அவர் அப்பமாக ஜீவ அப்பத்தை கொடுப்பவராக மாறுவதற்கு முன்னதாக இந்த அப்பமாகிய கிறிஸ்துவை அவன் என்ன செய்யறான்? இந்த உலகத்தில் காணக்கூடிய கற்களாகிய இந்த உயிரற்ற தேவர்களை ஜீவனுள்ள அப்பங்களாக ஆக்கும்படியாக அவன் அங்கு கேட்கின்றான். ரட்சிப்பின் திட்டத்தை குலைத்து போடுவதற்கு, ரட்சிப்பின் திட்டத்தை குலைத்து போடுவதற்கு அவன் யாரை தெரிந்து கொண்டான் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே அவன் தெரிந்து கொள்ளுகின்றான். சிலுவை மரணம் உயிர்த்தெழுதல் சம்பவிப்பதற்கு முன்பதாக, கிறிஸ்துவாகிய அப்பம் சிலுவையின் பாவங்களுக்காக பிற்கப்படுவதற்கு முன்பதாக, தன்னையும் தன்னை சார்ந்தவர்களும் வீழ்ந்து போன அந்த இடங்களில் சிலைகளாக உயிரட்டு கிடக்கின்றோமே, கற்களாக கிடக்கின்றோமே, எங்களை நீர் அப்பமாக மாற்றும், நாங்களும் ஜீவனை பெற்றவர்களாக ஜீவனை கொடுப்பவர்களாக ஆகின்றோமே. அவர் தன்னை பழுதற்ற பலியாக பாவமற்ற நிலையில் தன்னை காத்துக்கொள்ளக் கூடாது என்று அவர் எந்த நிலையில் பாவத்தில் விட முடியுமோ அந்த சூழலை எல்லாம் அவருக்கு முன்பதாக கொண்டு வந்து வைத்தான். அவர் தன்னை பலியாக ஒப்புக் கொடுத்து விடக்கூடாது என்பதற்காக அவரை கொண்டு போடுவதற்கு பல தந்திரங்களை அவன் மேற்கொண்டான். அப்பமாகிய கிறிஸ்துவை தங்களை அப்பம் ஆக்கும்படி அவன் செஞ்சான், வேண்டி நின்றான். வாட் இஸ் காட்ஸ் வில் இன் தி வில்டர்னஸ்? வனாந்திரத்தில் தேவனுடைய சித்தம் என்னவாக இருந்தது? சத்ருவாகிய சாத்தானுக்கு முழுவதாக நிற்கக்கூடிய கிறிஸ்துவின் அந்த அனுபவத்தில் சோதனைகளில் தேவனுடைய நாமம் உயர்த்தி பிடிக்கப்பட வேண்டும். தேவனுடைய திட்டம் செயலாக்கத்திற்கு வர வேண்டும்.
இதைத்தான் தேவன் சோதனைகளில் உங்களிடத்திலும் இருந்து என்னிடத்திலும் இருந்து கிறிஸ்துவின் அனுபவத்தின் மூலமாக கற்றுத்தரக்கூடிய பாடமாக அதை வைத்திருக்கின்றார். இது எப்படி சாத்தியமாகும்? சாத்தானை எதிர்த்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். நம்ம தேவனுக்கு பிரியமானவர்களே, அது முடியும் என்று காட்டுவதற்காகத்தான் இந்த அனுபவத்தை தேவன் பதிவு செய்து வைத்திருக்கின்றார். சத்துருவாகிய சாத்தானை நான் எப்படி மேற்கொள்ள முடியும்? உன்னால் மேற்கொள்ள முடியும் என்பதை காட்டுவதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அனுபவத்தை தேவன் நமக்கு இங்கு வைத்திருக்கின்றார். எப்படி இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாத்தியப்பட்டது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயக்கர்த்தராக அந்த சோதனையில் எழுந்து பிரகாசித்து நின்றார்? இரண்டாம் உலகப் போரில் பிரான்ஸ் நாட்டை ஹிட்லர் போரிட்டு சரித்து விட்டான். இப்பொழுது அவனுடைய திட்டம் இங்கிலாந்திற்குள்ளாக நுழைய வேண்டும். அவன் கடற்கரை வழியே தரை மார்க்கமாக சென்றடைய ஹிட்லரும் அவருடைய நாசி படையும் திட்டம் வகுத்துக் கொண்டிருந்தார்கள். விண்வழியாக சென்று இங்கிலாந்தின் படையை வீழ்த்த வேண்டும் என்ற திட்டமும் அவர்கள் வகுத்திருந்தார்கள். இங்கிலாந்து படை இந்த திட்டங்களை கண்டு அஞ்சினாலும் இந்த ஹிட்லரையும் இந்த நாசி படைகளையும் என்ன செய்ய வேண்டும், மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் பல நிலைகளில் யோசித்து ஒரு தீர்மானத்திற்கு வந்தார்கள். They made a strategy. என்ன? Fly above the level strategy. இந்த ஜெர்மானியர்களுடைய விமானங்கள் எவ்வளவு உயரத்திற்கு பிறந்தாலும் அந்த உயரத்திற்கு மேலே தாங்கள் பறக்க வேண்டும் என்ற திட்டத்தை அவர்கள் வைத்தார்கள். அந்த ஜெர்மானியர்கள் விமானத்தின் மூலமாக, போர் விமானத்தின் மூலமாக எவ்வளவு தூரத்திற்கு சென்றார்களோ அதற்கு மேலாக அவர்கள் காணக்கூடாத நிலையில இந்த இங்கிலாந்தின் படைகள் என்ன செய்தது? மேலே சென்றது. They were flying above the level. Flying above the level or flying above the level strategy is God's strategy. It is a God's victory strategy. சாத்தான் எவ்வளவு தூரத்திற்கு நம்மை தாக்குவதற்கு மேற்கொள்ள நெருங்குகின்றானோ அதற்கு மேல் நம்ம என்ன செய்யணும்? உயர்ந்து நிற்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயர்ந்து நின்றார். சோதனைகளாக அவருக்கு முன்னதாக எதையெல்லாம் அவன் கொண்டு வந்தானோ அவற்றை எல்லாம் அவர் வெல்லுவதற்கு அவருடைய உயரத்தை விட இவர் தன்னுடைய உயரத்தை உயர்த்தி கொண்டார். கிறிஸ்துவின் சாத்தான் மீதான வெற்றி, அவருடைய வெற்றியின் உயரம் அவனை விட, அவன் வைத்த அந்த சோதனைகளை விட உயரமாக இருச்சு. அவன் அவருக்கு முன்னதாக வைத்த 3 சோதனைகளில் கிறிஸ்துவின் அணுகுமுறை உயரமாக இருந்துச்சு, உன்னதமாக இருந்துச்சு. கற்களை அப்பமாக மாற்றும் என்று அவன் அந்த அப்பத்தில் இருக்கக்கூடிய மேலான அம்சத்தையும் அதற்கு எதிராக அவன் செய்ய வேண்டும் என்று நினைத்த அந்த தந்திரத்தையும் அந்த அப்பத்திற்குள்ளாக வைத்து கிறிஸ்துவை சந்திக்கின்றான். கிறிஸ்து என்ன சொன்னார்? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல. நீ அப்பத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்காத. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஜீவனை குறித்து பேசுகிறார். ஒரு அப்பம் எப்படி அதை புசிப்பவருக்கு நிரந்தரமான ஜீவனை கொடுக்க முடியுமோ அந்த வார்த்தையை குறித்து அவர் பேசி அவன் ஆஃப் பண்றார். அவர் கொண்டு வந்த அந்த தந்திரத்திற்கு மேலாக சத்தியத்தை அவர் வைத்தார். இரண்டாவது, அவரை சோதிக்கும் பொழுது தாழ குதியும். அவரை தாழ குதியும் என்று தேவனுடைய பாதுகாப்பை சந்தேகிக்கும்படியாக செய்கின்றான்.
கிறிஸ்து என்ன சொல்றார்? தேவனை பரிசுத்து பார்க்காத, கற்களை அப்பமாக மாற்றும் வல்லமை அவரிடம் இருந்ததும், நீர் ஒரு வார்த்தை சொல்லும் கற்கள் அப்பமாக மாறும் என்று என்றபொழுது அவர் என்ன செஞ்சாரு? அவர் தன்னிலிருந்து எந்த ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரமாக சொல்லாமல் எழுதி இருக்கக்கூடிய வார்த்தைகளை, முதலாவது சோதனையிலும் எழுதியிருக்கக்கூடிய வார்த்தைகளை வைத்து அடிச்சாரு. இரண்டாவது சோதனையிலும், பாதுகாப்பிற்கற்ற சோதனையிலும் அவர் நினைச்சாரு, அவனை எழுதி இருக்கின்றதே என்ற வார்த்தைகளில் அடித்தார். தாழ குதியும் என்ற போதும் அவருடைய பாதுகாப்பை குறித்து எழுதியிருக்கிறதே, அவரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே. சகல ராட்சியங்களும் அதனுடைய மகிமையையும் அவருக்கு முன்னதாக அவன் நிறுத்தி, மூன்றாவதாக அவன் என்ன சொல்லுகின்றான்? என்னை விழுந்து வணங்கிக் கொண்டால் இவ்வளத்தை நான் என்ன செய்ய உம்முடைய கரத்தில் கொடுத்து விடுகிறேன். 4000 வருடங்களாக அரும்பாடுபட்ட இந்த பட்டு நான் பிடித்துக் கொண்ட இந்த உலகம் அனைத்தையும் உம்முடைய பாதத்தில் வைத்து விடுகின்றேன். நீர் என்னுடைய பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டுவீர்கள் என்றால், படைத்தவரிடத்திலேயே அவருடைய படைப்பை கொடுக்கின்றேன் என்று சொன்னான். அப்பத்தினிடத்திலேயே அப்பத்தை உண்டாக்கும்படியாக சொன்னான். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாதுகாப்பை அறிந்த அவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் பெறக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்பை அறிந்த அவர் அந்த கிறிஸ்துவையே அவருடைய பாதுகாப்பை குறித்து சந்தேகிக்கும்படியாக பிரயாசப்படுகின்றான். What is God's will in the wilderness? சாத்தானுடைய தந்திரங்களை தேவனுடைய வார்த்தைகளாகிய சத்தியத்தை அதற்கு மேலாக வைத்து, தேவனுடைய பாதுகாப்பை குறித்து நன்றாக அறிந்திருக்கக்கூடிய அவன் அவரை பரீட்சை செய்து பார்க்கும்படியாக சொல்லிய அவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய சர்வ வல்லமை உள்ளவரிடத்தில், உன்னதமான மறைவில் இருக்கும் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று வேதம் சொல்லி இருக்க, பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே பாதுகாப்பை குறித்து சந்தேகிக்கும்படியாக அவன் செய்கின்றான். உலகம் முழுவதையும் தேவனுக்கு பிரியமானவர்களே நமக்கு முன்பதாக கொண்டு நிறுத்தினாலும் அப்பாலை போ என்று அவற்றையும், அவன் கொண்டு வரக்கூடிய எல்லாவற்றையும் போ என்று எடுத்து செல் என்று சொல்லக்கூடிய பலன் உள்ளவர்களாக நீங்களும் நானும் இருக்கும் பொழுதுதான் அவன் பறக்கக்கூடிய உயரத்தை விட நாம் அதிகமாக பறக்க முடியும். Flying above strategy is nothing but we should keep ourselves in the closer connection with the Lord and the scriptures. தேவனுடைய சத்தியத்திலும் தேவனுக்கு அடுத்த காரியங்களிலும் நாம் அவரை நெருங்கி இருக்கும் பொழுது, ஏன் இந்த சத்ருவாகிய சாத்தான் 40 நாட்களுக்குள்ளாக அவர் உபாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய 40 நாட்கள் முடிவதற்குள்ளாக அவரை சந்திப்பதற்கு அவன் பிரயாசப்பட்டார். இந்த 40 நாட்களும் அவர் தன்னை பலப்படுத்திக் கொண்டிருக்கின்றார், உபாசிக்கின்றார், ஜெபிக்கின்றார், பரலோகத்தில் தனக்கு இருக்கக்கூடிய அந்த நெருக்கத்தை அவர் உறுதி செய்து கொண்டிருக்கின்றார். ஏன் இந்த சத்ருவாகிய சாத்தானை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக. இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய சமூகத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, we should know God's will in the wilderness. We are living in the wilderness. We are living in the wilderness. We are facing Satan in all our walks of life. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அடி எடுத்து வைத்திலும் சத்ருவாகிய சாத்தான் நமக்கு முன்பதாக சோதனைக்கு எடுத்த நிலையில் நின்று கொண்டிருக்கின்றான். இன்றைக்கு அந்த சாத்தானை நீங்கள் நானும் மேற்கொள்ள வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகின்றது, தேவனுக்கு பிரியமானவர்களே, அவனை எவற்றையெல்லாம் நமக்கு முன்பாக வைக்கின்றானோ, எவ்வளவு தூரத்திற்கு நம்மை மறைத்து போடும்படியாக அவைகளை கொண்டாந்து வைக்கின்றானோ, அதற்கு மேலாக தேவன் நமக்கு பாராட்டி இருக்கக்கூடிய இந்த சத்தியத்தை, வார்த்தைகளை வைத்து அவனை மேற்கொள்ள முற்படும் பொழுது
அவன் தோற்றவனாக ஓடி போவான். இந்த 3 சோதனைகளும் எதையெல்லாம் செய்தால் ஒரு தேவனை சார்ந்த ஒருவனை வீழ்த்திவிடலாம் என்று சத்ருவாகிய சாத்தான் நினைத்து எவற்றையெல்லாம் கொண்டு வருகின்றானோ அவைகள் அனைத்தும் இந்த 3 சோதனைகளில் அடங்கிவிடும். அதில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் you should do God's will in the wilderness. தேவனுடைய சித்தத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படியாக அவர் சாத்தானுக்கு முன்பதாக வைத்தாரோ, ஜெயித்தாரோ, அதே போன்று சத்தியத்தை சாத்தான் கொண்டு வரக்கூடிய அந்த சோதனைகளுக்கெல்லாம் மேலாக உயர்த்தி பிடித்து அதை இறுக பற்றுவர்களாக நாம் அவனுக்கு மேலாக நிற்கும் பொழுது அவன் என்ன செய்வான்? நம்மை விட்டு ஓடி போவான். இதுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய நம்பிக்கை ஊட்டுவராக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக நமக்கு இந்த சோதனை வழியாக நம்மை சந்தித்து பேச வாஞ்சிக்கின்றார். நாம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. சத்ருவாகிய சாத்தான் எந்த நிலையில் உங்களையும் என்னையும் வஞ்சித்து போடலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அங்கும் இங்கும் அவன் என்ன செய்கின்றான்? அலைந்து கொண்டிருக்கின்றான். அவனுக்கு இந்த உலகத்தில் உள்ள மக்களை பற்றி கவலை இல்லை. எவன் ஒருவன் நம்முடைய தேவனுடைய நாமத்தை தன்னுடைய நாவிலும் தேவனுடைய வசனங்களை தன்னுடைய வாழ்விலும் வைத்து நடந்து கொண்டிருக்கின்றானோ அவன் தான் அவனுக்கு வேண்டாம், அவருக்கு வேண்டாம். அப்படி கட்சிக்கிற சிங்கத்தை போன்று அவன் அங்கும் இங்கும் வலையை விரித்துக் கொண்டவனாக செல்லும் போது அந்த வலையில் நாம் விழாது அவனை எதிர்த்து இருக்க வேண்டும் என்றால் அவனுடைய சோதனைகளுக்கெல்லாம் அவன் கொண்டு வரக்கூடிய அனைத்து காரியங்களுக்கெல்லாம் நாம் என்ன சொன்ன? we should be higher in our level. We should fly high above the level of Satan spiritually. ஆவிக்குரிய ஜீவியத்தில் தேவனுக்கு பிரியமானவர்களே, நாம் சாத்தான் கொண்டு வரக்கூடிய அந்த 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 சோதனைகளுக்கெல்லாம் மேலாக நின்றவர்களாக, ஜெபிப்பவர்களாக, வேதத்தை இறுக பற்றிக் கொண்டிருப்பவர்களாக நீங்களும் நானும் காணப்படுவோம் என்றால் சத்ருவாகிய சாத்தான் ஓடி போவான். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவராக. எங்களை அன்பாக நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, உடைய தூய நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் உடைய தூய சத்தியத்தின் மூலமாக எங்களுக்கு உள்ளங்களில் நீர் பேசிய வார்த்தைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நாங்கள் எப்படியெல்லாம் வாழ வேண்டும், எப்படியெல்லாம் சத்ருவாகிய சாத்தானை வென்று நாங்கள் வாழ வேண்டும் என்பதை எங்களுக்கு பாடமாக இந்த நாளில் தேவனுடைய வசனங்களின் மூலமாக பேசியமைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சாத்தான் எந்த நிலைகளில் எங்களை சந்தித்தாலும் எங்களுடைய நிலை அவனை காட்டிலும் அதிக அளவிலே சத்தியத்தில் இறுக பற்றியவர்களாக, அதிக அளவிலே விசுவாசத்தில் உறுதியானவர்களாக காணப்பட்டு அவன் எங்களை கண்ட மாத்திரத்தில் அவன் வெட்கப்பட்டு ஓடக்கூடிய அளவிற்கு எங்களுடைய ஜீவியம் அமைய நீர் எங்களுக்கு இரக்கத்தையும் தயவையும் பாராட்டியர்கள் சுவாமி. இந்த சத்தியத்தை ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். ஒவ்வொருவருக்கு வேண்டிய தேவரீர் பரிசுத்த பலத்தையும் சத்துவத்தையும் நீர் கொடுத்து சத்ருவை ஜெயிக்கக்கூடிய வல்லமையை நீர் அவர்களுக்கு பாராட்டும்படியாக உடைய பாத்திர போடுகின்றோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கிறோம். நீர் சீக்கிரமாக வரப்புகின்றீர். உம்முடைய ராஜ்யம், உம்முடைய வருகை மிக சீக்கிரத்தில் சம்பவிக்கப் போகிறதுனால் தேவரீர் எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய திரு சமூகத்தில் பாதத்தில் படைக்கின்றோம். எங்களை நீர் பலப்படுத்தி வழிநடத்தியறலும். கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் சிநேகமும் நாம் அனைவரோடும் விசேஷமாக இந்த நாளில் இந்த சத்தியத்தை ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவரீர் தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.